காங்கிரஸ் சொத்து தொடர்பாக சுப்பிரமணிய சுவாமி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பழிவாங்கும் போக்குடன் நடந்து கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டியுள்ளார். நேரு காலத்தில் துவக்கப்பட்டு நேஷனல் ஹெரால்ட் உள்ளிட்ட பத்திரிகைகளை வெளியிட்டு வந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தின் சொத்துக்களை காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் ராகுல் ஆகியோருக்கு சொந்தமான யங் இந்தியன் கம்பெனி வாங்கியது. இதற்காக யங் இந்தியன் கம்பெனிக்கு காங்கிரஸ் கட்சி 90 கோடி ரூபாயை கடனாக கொடுத்துள்ளதாகவும் அதன் மூலம் வருமான வரி சட்ட விதிகள் மீறப்பட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருப்பதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சோனியா ராகுலுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து காங்கிரசுக்கு அளித்து வரும் வரி சலுகைகளை ஏன் திரும்பப் பெறக்கூடாது என்று விளக்கம் கேட்டு காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் தனியார் டிவிக்கு பேட்டியளித்த சோனியா டெக்கான் ஹெரால்ட் வழக்கில் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தன்னையும் தன் மகன் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களையும் துன்புறுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் சோனியா கூறினார். அரசின் இந்த பழிவாங்கும் போக்கு தங்களுக்கு சாதகமாகவே பயன்படும் என்றும் மிக விரைவில் மீண்டு எழுவோம் என்றும் சோனியா கூறினார்.